அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை அதிமுக தொண்டர்கள் முன்னிலையில் தொலைத்து விடுவேன் என கூறி சகட்டு மேனிக்கு மற்றொரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள விஸ்வநத்தம் புதூர் கிராமத்தில் கடந்த 5ஆம் தேதி அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை போர்த்த நிர்வாகிகள் முண்டியடித்தனர். வரிசையில் வராமல் முண்டியடித்த நிர்வாகி ஒருவரை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கன்னத்தில் அறைந்தார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இது தொடர்பாக பரபரப்பாக கூட்ட மேடையில் பேசினார். அப்போது முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜனை அவர் பகிரங்கமாக விமர்சித்து பேசினார். இதனை கேட்ட அதிமுக தொண்டர்களும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்து பேசுகையில், விருதுநகர் மாவட்ட செயலாளராக நான் இருக்கும்போது காங்கிரஸில் தொடங்கி ஓபிஎஸ் அணி வரை சென்ற மாப்பியா பாண்டியராஜனுக்கு பொன்னாடை போர்த்தினால் நான் எப்படி சும்மா இருப்பேன் என்றும், கட்சியை காட்டி கொடுத்தவர் மாப்பா பாண்டியராஜன் என்றும், அதிமுகவில் எனக்கு வரலாறு இருக்கிறது, அவருக்கு என்ன வரலாறு இருக்கிறது, நீங்கள் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க நான் ஒன்றும் பைத்தியக்காரன் அல்ல, தொலைத்து விடுவேன் என்று மிரட்டியது அதிமுக கட்சிக்குள்ளும் தமிழக அரசியல் காலத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதிமுகவில் நான் குறுநில மன்னர் தான், எனக்கு பின்னால் உள்ள அதிமுக தொண்டர்கள் அனைவரும் வாள் ஏந்திய படை வீரர்கள் என்றும், என்னை பற்றி பேச வேண்டுமானால் விருதுநகரில் வைத்து பேச வேண்டும், சென்னையில் சென்று ஏன் பேசுகிறீர்கள், விருதுநகரில் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்து உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி உள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் துரோகம் நடக்கிறது. அவரை எதிர்க்க கத்தி துப்பாக்கியுடன் யார் வந்தாலும் நான் தைரியமாக எதிர்கொள்வேன், உன்னால் முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆரின் கையை பிடித்து ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட நான் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன். அதிமுகவுக்கு வெற்றி தோல்வி என எது வந்தாலும் நான் அதிமுகவில் மட்டுமே இருப்பேன், நான் சிபிஐக்கே பயந்தவன் அல்ல என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அதிரடியாகவும் மிரட்டல் விடும் வகையிலும் பேசிய பேச்சு தமிழக அரசியல் களத்திலும் அதிமுக கட்சிக்குள்ளும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.